மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். ஒரே மாசத்துல அதிமுகவினுடைய பாஜகவினுடைய மொத்தமான ஒரு கூட்டணியை அப்படியே அழிஞ்சு போக போகுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் எடப்பாடி அவர்களுடைய முகத்தை எதுக்காக அமித்ஷா வீட்ல இருந்து வெளியே வரும்போது மூடிக்கிட்டே கார்ல போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அடுத்த வாரிசா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவினுடைய உண்மையான அடுத்த முகம். அவர் உண்மையாவே பரவாயில்லப்பா, இப்போல்லாம் வந்து அரசியல்வாதியா மாறிட்டாரே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அவருக்கு பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. சோ அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு சைடையும் திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு சைடையும் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு வரும்போது இந்த சனிக்கிழமை என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஆர்வமும் மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு. சோ இபிஎஸ்னுடைய முகத்தை மூடினது என்ன காரணம், அமித்ஷா அவர்கள் என்ன வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இன்னைக்கான அரசியல் களம் எவ்வளவு சூடு சூடா போச்சு அப்படிங்கறதையும் உங்களுக்காக நான் டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. டெல்லிக்கு எதுக்காக எடப்பாடியார் போனாரு? கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளும் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல எனக்கு பிரச்சாரம்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல டெல்லி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏன் போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது வேற என்னவா இருக்கும், செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனை தான். சோ செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த கெடு அப்படிங்கறத நேத்தோட முடிஞ்சிருச்சு. சோ 10 நாள் தான் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். நீங்க வந்து ஒழுங்கா இத இருக்கிற எல்லா ஆட்களையும் இணைச்சு அதிமுகவில் அரவணைச்சிங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நாங்க எல்லாரும் தனியா சேர்ந்துருவோம், ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெடு ஒண்ணு கொடுத்திருந்தாரு. தெளிவா ஒரு பெரிய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் இவர் தெளிவுபட ஒரு பேட்டியாவே சொல்லிட்டாரு. துரோகம் செய்தவர்கள் யாரையும் நான் கிடையாது, திரும்பவும் அதிமுகவில் ஒருபோதும் சேர்த்து கொள்ளப்படாது அப்படிங்கறத தெள்ள தெளிவா மனுஷன் சொல்லிட்டாரு. சோ இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு பிரஷர் போட்டு, என்னங்க அவர் இப்படியே பேசிட்டு இருக்காரு, அப்ப நாங்க வேண்டாமா, ஓகே விடுங்க, நாங்க தனியா கிளம்புறோம், விஜய் கூட போறோம் அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை திரும்பவும் இவரை கூப்பிட்டு இவருக்கான ஒரு பிரஷரை கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சோ இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இஷ்யூ அப்படிங்கறதையும் தாண்டி அண்ணாமலையாலையும் தான் இந்த பிரஷர் அப்படிங்கிறாங்க. என்ன தீபிகா, என்ன அண்ணாமலையை வந்து என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் அண்ணாமலை, கெட்டது நடந்தாலும் அண்ணாமலை, என்ன நடந்தாலும் அண்ணாமலை, அமித்ஷா கூப்பிட்டா அண்ணாமலை, என்னம்மா நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அவர் கூப்பிட்டதுக்கான ரீசன் உண்மையாவே இருக்கு, அண்ணாமலையாகவும் இருக்கு. சோ பி.எல். சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நடந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா டெங்கு காய்ச்சல் இருக்கு அண்ணாமலைக்கு, அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஒண்ணு வருது. ரூமர் கிடையாது, இது உண்மைதான், வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் செக்ஷன் ஃபுல்லா அவர் வரல. ஆனா இதை வந்து பி.எல். சந்தோஷ் அவர்களும் இல்லைன்னா வந்து பாஜக தரப்புலையும் யாருமே அண்ணாமலைக்கு அழைப்பு ஒண்ணு கொடுக்கல. சோ கோவிச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் போல, இல்லைன்னா அண்ணாமலை வந்து ஓரம் கட்டுறாங்க, அண்ணாமலை அவங்கள தூரம் வைக்கிறாரு, அவர் தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு, ஐயோ சொல்றதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. இவ்வளவு மாதிரியான டிபேட்ஸ் நேத்து அண்ணாமலை அவர்கள் மீட்டிங்க்கு போலன்னு நடந்துச்சு. ஆனா நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளா சூப்பரா போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி வேற லெவல்ல மாஸ் காமிச்சாரு. அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட இப்ப திமுகவினுடைய ஓட் ஷேர்ஸ் எவ்வளவு வரும், அவங்க எவ்வளவு சதவீதம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 40% சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8% சொல்லியிருந்தாரு. அண்ட் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அப்படின்னு வரும்போது 6% ஆஃப் விழுக்காடு அவங்க வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்வியஸா ஒரு கட்சிகளும் இவ்வளவு வாங்குது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வரும்போதுதான் தனிச்சையா இவர் மட்டும் இருக்கிறாரு, எடப்பாடியார் மட்டும் அப்படின்னா இவருக்கான ஓட் பேங்க், இவருடைய கெப்பாபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற செங்கோட்டையன் அவர்களும் அடுத்த கட்டமா ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா, டிடிவி தினகரன் அப்படின்னு முக்கிய ஆட்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சதவீதம் என்ன, அவங்கள மிஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா யோசிச்சு ரிப்போர்ட்ஸ் மொத்தமும் என்ன ஆயிருக்கு, அமித்ஷா அவர்களுக்கு போயிருக்கு. சோ தட் அமித்ஷா நீங்க உடனே வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் எல்லாரும் ஒன்றாக இணையணும், இதுதான் நல்லதா இருக்கும், இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு. ஆனா எடப்பாடியார் அதெல்லாம் காதுல வாங்குவாரான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கெல்லாம் கிடையாது, இன்னும் டைம் இருக்கு. மேபி எல்லாத்தையும் காதுல போட்டுக்கலாம், போட்டுட்டு ரொம்ப கேக்குறாங்க, அதிமுகவினுடைய நல்லதுக்காக அவங்களை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு கூட சொல்லி என்ன வேணா முடிக்கலாம். ஆனா அதுக்குள்ள டிடிவி அவர்கள் வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிடிவி அவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப உச்சம் போயிடுச்சுங்க.
சோ அவர் சொல்றாரு, எடப்பாடியார் அவர்களை தோக்கடிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறாரு. அப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்து கதறிட்டு இருந்த ஒரு தலைவர்களும் இன்று இன்னைய கோட்பாடு படி பார்க்கும்போது வெளியில வந்துட்டு இப்ப எங்களுக்கான எதிரி ஒருத்தவர் தான், யாரு நாடு எப்படி என்ன வீணா போனாலும் இது எப்படி வளர்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய ஒரே எதிரி எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி டிடிவி அவர்கள் நிக்கிறாரு. துரோகிகளா? யாரு துரோகி? நேத்து என்னவோ துரோகிகளை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. கூவத்தூர்ல ஞாபகம் இருக்கா? எல்லா எம்எல்ஏஸும் கூட்டிட்டு போய் ஒரே இடத்துல அடைச்சு வச்சு கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயும் சைன் வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? இவங்க நான் தான் சிஎம் கேண்டிடேட், நான் தான் முதலமைச்சர் பதவியில நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ நீங்க நான் தான் நிக்கிறேன் அப்படின்றது சொல்லாம கையெழுத்தை வாங்கிட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்க, அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சைன் வாங்குனீங்களே, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியாரை நோக்கி டிடிவி தினகரன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. சோ இது எல்லாமே தெரிஞ்சு அப்ப அவங்க எல்லாரையுமே சேர்ந்து டிடிவி தான் நான் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரிதான் மக்களுடைய பார்வை இருக்கு. சோ இப்போ ஒரு விஷயங்க அவங்க கிட்ட உள்ளே இருக்கும் போது ஒன்னும் தெரியல, வெளியே வரும்போது பிச்சு பிச்சு ஆதாரத்தோட வைக்கிறாங்க. பா எங்க இருந்தீங்க சாமி நீங்களா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு தான் அதிமுகவினுடைய எதிரிகள் வேற லெவல்ல வளர்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மையாவே நல்ல விஷயமா அப்படின்னா ஆப்வியஸ்லி திமுகவுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்க எதிர்பார்க்கறது என்ன? இந்த மாதிரி புகைச்சல் வரணும், அவங்களுக்குள்ள யாருமே செதஞ்சு போகணும், நல்லா எல்லாருமே நல்லா வேலை பார்க்க கூடாது. அதிமுகவும் பாஜக கூட்டணி அப்போல இருந்து பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவங்க கிட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தே சொல்லி 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 என்டிஏ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, முதலமைச்சர் நீங்க தான் சொல்ல கூட அவங்களுக்கு தோணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி 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 என்ன ஆகுது அப்படின்னா நடைமுறையிலையும் அதுதான் நடக்குது. சோ பலவீனமான ஒரு எதிரி முன்னாடி நிக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா என்ன ஆகுது அப்படின்னா திமுகவுக்கு ஆப்வியஸா தெரிய வந்துருச்சு. சோ அதிமுக இது எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னா அவங்களுடைய ஐடி விங்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இவருடைய பேச்சுக்கள், இவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இன்னும் 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 அதிக அளவுல ஏத்தணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுக்கு நடுவுல இவருடைய பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குல்ல. இந்த பிரச்சாரத்தை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆகுறாரு அப்படின்னா அரசியல்வாதியா முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. ஆனா மக்கள் அக்செப்ட் பண்ணும்ல, அந்த ஸ்டேட் இப்பவும் நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தையே ஆள போறாரு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு கூடிய விரைவில் நிறைவேறிடும் போல இருக்கே, மக்களும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படிங்கிறது தான் யதார்த்தமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா பாமக இவங்க கூடயும் இல்ல, இவங்க கூட சேருவாங்களானும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது பாமகவில் இருக்கிற முக்கியமான எம்எல்ஏஸ்லாம் முக்கியமான நபர்களான அன்புமணியினுடைய எம்எல்ஏவான சதாசிவமும் ராம்தாஸ் அவர்களுடைய எம்எல்ஏவான அருள் அவர்களும் பாராட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சேலம் மாவட்டத்துக்கு தமிழக அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டங்கள்லாம் பிரமாதம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாருங்க, இவங்களே நம்மள இவ்வளவு பாராட்டுறாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் நிறைய இடங்கள்ல பயனடைஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அரவணைச்சு போறாங்கன்னு ஒரு விதம் இருக்கும்ல. அகேன்ஸ்ட் பண்ணிக்காம இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரு நபர்களை அப்படியே கட்டுக்கோப்போட அணைக்கிற மாதிரியான ஒரு யுக்திய இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவரு கத்துக்கிட்டாரு. அப்போ ஓகேப்பா அரசியல்வாதி ஆயிட்டீங்க நீங்களாம், சூப்பர் போச்சுப்போ அப்படின்னு சொல்லும் வகையில இவரை பாராட்டுறாங்க நிறைய பேர். சோ இந்த மாதிரி பாராட்டுகள் ஒரு பக்கம் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல அதிமுக பெரிய ஒரு சலசலப்பை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படியே தொடரக்கூடாது, இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வீழ்ச்சி கண்டிப்பா இந்த பக்கமா தான் இருக்கும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இவங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, கூடவே இந்த டிடிவி இவரை வீழ்த்துறதுதான் என்னுடைய பெரிய சவால், இதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அவங்களுடைய பிரச்சனைகளை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு இருந்த விஷயமாவும் சேர்ந்து இருக்கு. ஏன்னா மொத்தம் 7 மாசம் மட்டும்தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஸோ இந்த டைம்லாம் பத்தாது, இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். விஜய் அவர்களுடைய கேம்பெயின் ஒரு பக்கம் இவருடைய கேம்பெயினை இன்னும் சூடு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா உதயநிதியை பெருமையா பேசுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சனிக்கிழமை என்ன பேசுவாரு? இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. சனிக்கிழமை என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சனிக்கிழமை 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 அவரோட பிரச்சாரம் இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். தினமும் பண்ணா தினமும் பேசினா அதெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாரும். ஒரு வாரம் பேச விட்டு ஆற போட்டு திரும்பவும் பேச விட்டு ஆற போட்டு இதை அப்படியே நான் எலெக்ஷன் டைம் வரையும் பண்ணனா என் மாசே வேற அப்படிங்கிறதுதான் விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய பிளானா இருக்கு, சீக்ரெட்டான பிளானாவும் இருக்கு. ஏன்னா அடுத்த கட்டமா சரி ஓகே எல்லாம் ஃபைன் தான்,
இபிஎஸ் வந்து அமித்ஷா வீட்ல இருந்து வரும்போது ஏன் முகத்தை மூடினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து புரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. ஆப்வியஸா நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி பாதுகாப்போட தான் அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு எடப்பாடியார் போறாரு. எல்லா முக்கிய ஆட்களையும் கூட்டிட்டு தான் போறாரு. சோ அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க யாருகிட்டயுமே வந்து அமித்ஷா பெரிய நேரம்லாம் பேசலையாம். ஆனா இவர்கிட்ட மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு பேசியிருக்கிறாரு. பேச வச்சுட்டு அவர் திரும்பவும் வெளியில வரும்போது இது மாதிரி நிறைய சலசலப்பு நடந்திருக்கு. நான் செங்கோட்டையனை சேர்த்துக்க மாட்டேன்றாரு, நீங்க சேர்த்துக்கோங்கன்றாரு. உங்களுக்கு வந்து என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு இவர் கேட்கிறாரு. இவர் வந்து எனக்கு அது இருக்கு இது இருக்குங்கிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க, அப்பதாங்க நல்லா இருக்கும், நம்ம வின் பண்ண முடியும், நம்மளுடைய குறிக்கோள் என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பயங்கரமா போராட்டி எடுக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் எல்லாரும் பக்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படா வருவாரு, அவர்கிட்ட என்னடா பேசலாம், என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கும்போது இவங்க கிட்ட போனா நம்ம மைண்டு ஏற்கனவே கொலாப்ஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் வளரிடுவோம், நம்ம மனத்தை நம்மளே வாங்கிக்க கூடாது, நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா எடப்பாடியார் ஐயா அவர்கள் இருந்திருக்காரு. சோ தட் அவர் முகத்தை மூடிக்கிட்டு கார்ல, அதுவும் தன்னந்தனியா அமித்ஷா அவர்களுடைய வீட்டுல இருந்து வெளியே தன்னந்தனியா ஒரே கார்லயே வந்திருக்கிறாரு. பக்கத்துல வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு இல்லையா? சோ அந்த நபர் மட்டும்தான் இருக்காரு. முன் சீட்ல கூட உட்காரலையா. எப்பவுமே கெத்தா முன்னாடி சிங்கம் போல உட்கார்ற நபர் நோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த சலசலப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவுல இன்றைக்கு ரொம்ப வைரலா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. நான் ஏன் அப்படி முகத்தை மூடிட்டு வந்தேன் அப்படிங்கிற ரீசனை அவரே சொல்லுவாரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து திமுக விமர்சனம் பண்ணும். திமுக பயங்கரமா விமர்சனம் பண்ணும். அதுக்கப்புறம் இவர் வந்து வாயை திறந்து பேசுவாரு. ஈவன் டிடிவி அவர்கள் வந்து கூவத்தூர் விஷயம் பத்தி பேசுனதுக்கோ இல்ல மீதம் சொன்ன விஷயங்களுக்கோ துரோகின்னு சொன்னதுக்கோ இன்னும் வந்து ரியாக்ட் பண்ணல எடப்பாடியார். அடுத்த மீட்ல கன்ஃபார்மா எல்லாத்தையும் பிளாஸ்ட் அவுட் பண்ணுவாரு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பேசுவோம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.